காலி அக்மிமன பகுதியில் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி நேற்று உயிரிழந்தார். இந்த துப்பாக்கி சூட்டில் பூசா சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகரே பலியானார். இந்த கொலையை செய்வதற்காக 3 பேர் பிரவேசித்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அவர்கள் பயணித்ததாக கருதப்படும் 2 மோட்டார் சைக்கிள்களும் 3 தலைக்கவசங்களும் யக்கலமுல்ல பகுதியில் வைத்து கைப்பற்றப்பட்டுள்ளன. உயிரிழந்த நபர் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் சேவையிலிருந்து விலகியிருந்தார். இந்த துப்பாக்கி சூட்டுக்காக 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதே நேரம் வெளிவேறிய அரலியகஸ்தெகஸ் சந்தி பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இரவு 9 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டு காயங்களுக்கு உள்ளான நபர் சிகிச்சைக்காக கம்பஹா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் உடுகாம்போல பிரதேசத்தில் வசிக்கும் 26 வயதுடைய நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் அல்லது சந்தேக நபர்கள் தொடர்பான விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பில் வெளிவேறிய போலீசார் உள்ளிட்ட 3 விசாரணை குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.